ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு வைப் வித் ஆசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வெரி ஒஸ்ட். குக் வித் கோமாளியில் இன்னைக்கு சண்டே ஷோ, எஸ்டர்டே சாட்டர்டேயில் ஃபஸ்ட் டே. அது ஒரு ஷோ தான், அது ஒரு லாட் தான். அதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, மணிமேகலை கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு மணிமேகலைக்குன்னு தெரியுமா? பார்ப்போமா என்ன நடந்துச்சுன்ட்டு. பிரியங்கா பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லா எபிசோட்லேயும் பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அவங்க ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா குக்காக போயிட்டு இருந்தாங்க. லைக் இரஃபான் இருக்கார்ல, அந்த மாதிரி குக்காக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்ப என்ன பிரச்சனை, எது பிரச்சனைனா, இவங்க தான் எல்லாத்துலேயுமே பெரியவங்க அப்படின்ட்டு ஒரு பதவியில் மேல் இடத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க எல்லா ஷோக்கும். இவங்க ஆங்கர் இல்லைன்னா மற்றவங்க யாராவது வந்தால் அடித்து துரத்துறது தான் வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் போட்டது அப்படி தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் உள்ளது இதுதான் தெரிஞ்சிருக்கு. இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போடலாமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஸோ இதாங்க வேலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பொழப்பு இப்படி போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட நான் வந்திருக்கேன் வீடியோ போடுறதுக்கு. என்னடா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு திடீர்னு இங்கே பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதான் உண்மை, கவலைப்படாதீங்க. ஸோ பிரியங்கா அந்த ஷோவில் என்ன நடந்துருந்துச்சுன்னா, அவங்கள சொன்னால் ஒரு ஆங்கர் சொன்னால் நான் பண்ண முடியாது, நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். வேலையில எடுத்துங்கன்னா ஒரு வேலையா பண்றப்போ அப்படிதான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா இதான் நடக்கும் பேசிக்கா. இன்னும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க. யாரு? டடன் 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 டன் டடன் டன் டடன் டடன் டன். மியூசிக் போட்டு போடுப்பா எடிட்ரு. ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மரியாதை இல்லாத இடத்துக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ சொன்னால் பண்ண முடியாது, அந்த மாதிரி நான் இந்த லெவலுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆகணுனால அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் கொடுக்குற போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோ பெரிய ஆளா? சிறுத்தை சிக்கும் ஆனால் சிறுவண்டு சிக்காதுன்னு சொல்லி 15 வருஷமா ஆல்ரெடி எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க நம்ம பிரியங்கா மேடம். என்னடா நீ பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கியடா, இதை எப்படி வீடியோவை கட் பண்ணணும்னு தெரிலையடா. ஸோ இதுதான் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டு கொசு போகுது. பார்த்தியா இந்த எங்கேந்திரா வரீங்க? எனக்குன்னு போடுவாங்களடா எனக்கு. ஆஃபீஸ் அவுட். டன் டன் டன். சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க. ஸோ காலி வருவே. நம்ம ஒரு நாள் பட்டு நடிச்சா பொட்டுன்னு போவோம். போடுறா தலை டைலாக். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் என்ன நடக்குது பார்த்தீங்களா? நான் ஆரம்பிச்சா இந்த மாதிரி ஆகுது, பவர் கட் ஆகுது, வீடியோவில் கேமரா டிஸ்பிளே கலந்து வந்துருச்சு. அதான் ஒரு மாதமாக வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு புதுசாக மைக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மைக்லாம் வாங்கினதுக்கு இங்கே பாருங்க, மைக்லாம் மாற்றிருக்கேன். டன் 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 டன். இந்த வாய்ஸ் ஓகேனா சொல்லுங்கள். எனக்கு இந்த வாய்ஸ் ஓகேனா சொல்லுங்கள். இதை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா இதை கழட்டி போட்டு நம்ம ஃபோன்லேயே பேசுவோம் எப்போதும் போல். உள்ளே அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம பிரியங்கா. ஓகேங்களா? இந்த மாதிரி யாராவது எல்லார் கெரியரையும் கொஞ்சம் காலி பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கர் சைட்லேருந்து, இதுக்கு முன்னாடி இருந்த ஆங்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. விஜய் டிவி பிரியங்கா வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, பிரியங்காக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நடந்துச்சு. யாருமே இதுக்கு முன்னாடி போல்ட்டாக பேசல. நம்ம அக்கா வேற மாதிரில இறங்கிட்டாப்புல. இறங்கி வீடியோ போஸ்ட் பண்ணி, அது எப்படின்னா நம்ம டிவியில் லான்ச் ஆகும். சன் டிவி ஆச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. விஜய் டிவியில் 9 மணிக்கு ஷோவா
போட்ட உடனே அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அக்கா போஸ்டர் போட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு. அந்த ஷோவில் என்ன ரக்ஷன் சொல்லியிருப்பாரு, தவிர்க்க முடியாத காரணத்தினால போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஷோவை. ஓகேங்களா? அது என்ன காரணம்னு இங்கே வந்து பார்த்தா தான் அக்கா கதறது தெரியுது. ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இவ்வளோ வருஷம் அங்கே இருந்துட்டு வெறுத்து போய் வருவாங்களா யாராவது? நம்ம அக்காவை துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுற, ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை அக்கா போடுறா கீழே ஹேஷ்டேக்கில். ஸோ இந்த மாதிரி அரசியல் பண்ணனால சொல்கிறத கேட்க மாட்றாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க டீம் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஓரளவு தாங்கியிருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னனால அவங்க இது ரொம்ப முடியலன்னு கிளம்பி வந்திருக்காங்க. இதான்ப்பா நடந்துச்சு, இது வரைக்கும் உள்ள அப்டேட்டு இதுதான். ஆனால் நிறைய பேர்கிட்ட கேம் ஆடி இருக்காங்க நம்ம பிரியங்கா அக்கா. அவங்க ஃபேன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபேன் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நெகட்டிவ் தாட்டில் வரப்போ ஒரு மன உளைச்சலாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. முடிஞ்சாலும் அந்த லைக் பட்டன்லாம் சும்மா கிடக்குப்பா, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம கம்பெனி லோகோ முத்துற பா 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 பா. ஸோ என்ன வீடியோ எடுக்கிறது எனக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபன் பண்ணலாம் ஜாலியாக. நீங்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ கேட்குறீங்கன்னா அதை பண்ணலாம். ஜப்பான் போ, அமெரிக்கன் போ, நூடுல்ஸில் இதை முத்தி தின்னுலாம் சொல்லாதீங்க, வேணாம். நீங்கள் ஜாலியாக அப்படி பேசுகிற மாதிரி சொல்லுங்கள். வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், கொஞ்சம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நீங்கள் அது வரையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கழுவியாவது ஊற்றிட்டு போங்களேன்டா. Bye, dudes. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever.